அப்போ இந்த விஷ்ணு புராணம் சொல்லும் நரசிம்ம சரித்திரம் நம்ம காட்டுற விஷயம் என்னென்னா, பக்தன் என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பவர் நரசிம்மர். அதுதான் மற்ற எல்லா அவதாரத்துக்கும் நரசிம்மருக்கும் உள்ள வித்தியாசம். பக்தன் என்ன ஆசைப்பட்டாலும் பக்தனை ஏமாற்ற மாட்டான். நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை. ஒரு பக்தன் என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றக்கூடியவர். அதுலேயும் பாருங்கள், பிரகலாதனுக்காக 1க்கு 2 அவதாரம் பண்ணி அந்த தீய இரணியனை அழிப்பதற்காக ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம், மறுபுறம் பிரகலாதனுக்காக ஒரு நல்ல இரண்யகசிபு மாதிரி ஒரு அவதாரம் என்று 2ஆ பண்ணுறார். நம்ம நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி அப்படி இன்னும் 2 மடங்கு 4 மடங்குன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்காக அந்த நரசிம்மரை குறித்த 4 ஸ்துதிகள், அது இல்லாமல் லக்ஷ்மி நரசிம்ம சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், இத்தனையும் சொல்லி நரசிம்மருக்கு அவர்கள் அந்த வழிபாட்டை செய்யும்போது அந்த நரசிம்மர் எவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணுவாருங்கிறத நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா கணக்கே கிடையாது பகவானுடைய அருள்ங்கிறதுக்கு. அப்படிப்பட்ட அருள் புரியக்கூடியவர் நரசிம்மர். மேலும் பகவானுடைய அவதாரங்கள்லேயே அழகுன்னா அது நரசிம்மர் தான். அதனால தான் அவருக்கு தான் அழகிய சிங்கர்னு பேர். வேறு அழகிய ராமன், அழகிய கண்ணன்லாம் சொல்கிறோம்.